think nothing. அப்படியே உட்காருங்கடா. ஏண்டா கரண்ட் இருக்கும் போது லைட்டா போடாம இந்த சிமிலி விளக்க ஏத்தி வச்சுட்டு இந்த வீட்டுக்கு சூனிய வைக்கிறீங்களா? நீங்க இருக்கும்போது நாங்க சூனிய வைக்க முடியுமா? டேய் பேச்ச மாத்தாதீங்க. என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? வெளுப்பாய்க்கு என்ன? ஆமாமா போட்டி என்ன தெரியல மாமா. போட்டியில நீங்க எல்லாம் ஜெயிக்க முடியாதுடா. நான்லாம் அந்த காலத்து ஆளு, பழைய ஆள். என்கிட்ட நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியும். வா இந்த பக்கம். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. வா வா படாதடா. இந்த பார், என்ன மாதிரி இளைஞர்களுடைய மனசை எல்லாம் கெடுத்துட்டு போட்டிங்கிற பேர்ல ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. என்ன போட்டின்னு சொல்லு. சொல்லு. அதுவா மாமா நைஃப் டவுன் நைஃப் டவுன். இந்த பட்டாணி எல்லாம் சாப்பிடணும். என்ன திங்கணுமா? இல்ல நான் சொல்ற மாதிரி சாப்பிடணும். பொறுக்கி திங்கணுமா? பொறுக்கி சொல்றான் பார். கூட்டி குளிச்சு திங்கணுமா? கூட்டாதரா சும்மா. ஒயிட்டி இப்படி ஸ்பூன்ல எடுத்து இப்படி மவுத்துல போட்டுக்கலாமா? டேய் ஸ்பூனுக்கு போறதோனே சும்மா இருடா. அப்படி எல்லாம் இல்ல. கைய பின்னால கட்டிக்கிட்டு நாக்கால எல்லா பட்டாணியும் எடுத்து வாயில வச்சுக்கணும். ஆனா சாப்பிட கூடாது. சரி. கடைசியா நான் ஆன்னு வாயை காட்ட சொல்லுவேன். அப்ப யார் வாயில அதிகமா பட்டாணி இருக்கோ அவங்கள நான் காலம் பூரா கண் கலங்காம பாத்துக்குவேன். கிழிஞ்சது போ. நீ பல்லையும் சேர்த்து பட்டாணி நின்னுட்டீன்னா நான் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது? அதுக்குள்ள கோடி கௌரவம் எல்லாம் பார்த்தா நமக்கு வேலையாகாது. இந்த நாய்களோட நம்மளும் இறங்கிட வேண்டியதுதான். என்னையா அது? எப்பவும் கடையில ஈ ஓட்டிட்டு இருப்ப, இன்னைக்கு என்ன இவ்வளவு கூட்டம்? பிஸியா இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. போட பாரு. என்னது 2 டீக்கு 1 டீ இலவசமா? நீ இந்த ஊருக்கு வாங்கிட்டீங்கண்ணா. காசிநாதா, இங்க யாரு டீ காசு வாங்காத, எல்லாத்துக்கும் நான் தரேன். நாளைக்கு இதே நேரத்துக்கு நீங்க வந்துரு. இன்னும் ஒரு டீ குடிச்சிருப்பாங்கண்ணா. குடிப்பேன் தம்பி. வெறும் வயிற்றுல நிறைய டீ குடிச்சிட்டேன், வயிற்ற கலக்குது. குளத்துக்கார வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுறேன். வாங்க, ஒரு டீ தரேன். குடிச்சிட்டு போனா கலகாலம் ரொம்ப ஃப்ரீயா போனா. உட்காருங்க. கேட்க மாட்டீங்க. தள்ளு. சரி காசிநாதா, என்ன எத்தனை டீ கொடுத்த? 8 டீ தானே? 2 டீக்கு 1 டீ ஃப்ரீனா? 8 டீக்கு எத்தனை டீ ஃப்ரீ? நீ எல்லாம் 8ஆம் கிளாஸ் படிச்சு என்ன கிழிச்ச? 8 டீக்கு 4 டீ ஃப்ரீ. அப்பாடா, அப்ப நீங்க 4 பேர் போங்க. நீங்க உட்காருங்க, ஒரேடியா பாயாதீங்க. அண்ணன் தான் சொல்றாரு. என்னடா அண்ணன் சொல்ற ஆது குடி சொல்லான்னு நிலைமை தெரியாம எல்லாம் கேட்க நேரமா இது? என்ன நானும் வரேன், கணக்கு தீர்த்துட்டு சந்தோஷமா போலாம். காசிநாதா, என்னடா 4 டீக்கு எத்தனை டீ ஃப்ரீ? தலை எழுத்துடா. 4 டீக்கு 2 டீ ஃப்ரீ. நீங்க 2 பேரும் போங்க. அண்ணன் நீங்க உட்காருங்க. நானும் போணுமா குருவே? போடா. என்ன விட்டுட்டு போட வெளியில. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தம்பி. அவசரத்தை புரிஞ்சுக்கங்க. இருங்க அண்ணே. இங்க இருந்து அசிங்கமாயிடுமே. ஐயோ, இப்ப 2 டீ இருக்கு. 2 டீக்கு 1 டீ ஃப்ரீன்னு நீயே போர்டு போட்டிருக்க. இந்த அப்படி 1 டீ காசு. அண்ணா இப்ப வந்துருக்கு, போயிடலாம். 8 டீ வாங்கினா 8க்கு 4 ஃப்ரீனா, 4க்கு 2 ஃப்ரீனா 2க்கு நம்மளே ஏமாத்திட்டானே. எப்பவுமே இப்படித்தான். மாப்பிள சேவ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? என்ன முடிக்கலன்னா நீங்க பண்ணி விடுவீங்களா? பண்ரொட்டியில வாங்கி போட்டு 4 நாள் ஆகுது, அதுக்குள்ள தீத்துட்டீங்களா? நான் பலாப்பழத்தை சொல்ல. வேற என்ன மாம்பழத்தை சொன்னீங்களா? ஊத்துக்குழி மாப்பிள, ஊத்துக்குழியில என்ன? ஊத்துக்குழியில என்ன? ஊத்துக்குழியில ஒண்ணும் இல்ல மாப்பிள. ஊத்துக்குழியில நான் ஒரு வெண்ணைய பார்த்தேன். நொன்னைய பார்த்தேன், ஒன்ன பார்த்தேன்னு சொல்லேன்டா. டேய், என்ன இருக்கு? பௌத்து வலிக்கிற மாதிரி வண்டி ஓட்டுற? பின்ன என்னய்யா, பூட்டி இருக்கிற கதவை திறந்துட்டு போனா அதுக்கு பேர் திறப்புழான்னு சொல்லலாம். அடைச்சே இருக்கிற கதவை உடைச்சுக்கிட்டு போனாலும் அதுக்கு பேர் திறப்புழான்னு சொல்லலாம். திறந்தே கிடக்குது, குறுக்க எட்டனா ரிப்பனை கட்டினானுங்க, கத்திரிக்கோலை எடுத்து யாரோ ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்க, அந்த ஆள் கஜாக்குன்னு வெட்டனா, அதுக்கு பேர் திறப்புழாவா? இதுக்காக வேலை மனுக்கிட்டு வண்டிக்கு டீசல் போட்டு ஜில்லா விட்டு ஜில்லா வரணுமா? நான் ஒண்ணு கேக்குறேன், குறுக்க எதுக்கு ரிப்பன் கட்டாங்க?
குறுக்கு எதுக்கு ரிபன் கட்டுறாங்க நமக்கு தெரியலையே. ஏய் வேலு, இந்த பள்ளிவாசல் கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்க ரூட்டை மாத்தாதீங்க. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? குறுக்க எதுக்கு ரிப்பனை கட்டாங்க? வண்டியை எடுத்துடா. சொல்லுவார் போல இருக்கு. என்ன போறாரு? ஐயா 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 நான் சொல்றத கேளுங்க ஐயா. டேய் பல்லி, வேலு பைய மட்டும் என் கையில கிடைச்சான்னு வை, அவனை சட்னி ஆக்கி கடைக்கு வர்றவங்களுக்கு ஓசிலே ஊத்திடுவேன். அவன் மட்டும் கிடைக்கல, ராசிப்படியாச்சு நம்ம கிட்னி எடுத்துருவாரு. டேய் பயமுறுத்தாதடா நீ வேற. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? இங்க வந்து என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அட நீ வேறம்மா, பொம்பளைங்களை பார்த்து ரசிக்கிற நிலைமையிலேயே நாங்க இருக்கோம். நாங்களே பெண்டு கண்டு போய் கிடக்கும். அது உனக்கு. வேலு பேல கண்டுபிடிக்காம வீட்டு பக்கம் எட்டி பார்க்க கூடாதுன்னு படையாச்சியா சொல்லிவிட்டாரு. அவனை எங்கேயாச்சும் பார்த்தேன்னா உடனே சொல்லிவிடு. என்ன நீ என்னையா சொல்றது? அவன் பண்ண வேலைக்கு அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும், நானே ஐயா கிட்ட புடிச்சு கொடுத்துறேன். நீ எல்லாம் சொல்றதோட சரி, நான் தான் பிடிப்பேன். என்னத்த மீனையா? வாங்க அவனை போய் பிடிப்போம். என்ன பாக்குறீங்க? நான் புடிச்சு தரேன், கவலைப்படாம போங்க. சபாஷ், நீ தான் நம்ம ஆளு. இவளுங்க என்ன புடிச்சு கொடுக்கறவளாம். ஆஹா, வண்டர்ஃபுல் ஒயிட் இஸ் சிட்டிங். ஒயிட்டி, இன்னைக்கு என் மனசை உன்கிட்ட ஓபன் பண்ண போறேன். இது சாதாரண ரோஜா இல்ல, ஸ்பெஷல் சாதா. இதை நான் உன்கிட்ட கொடுத்த உடனே உன்னோட இதயத்தை நீ எனக்கு கொடுத்துருவ. அப்புறம் என்ன? அந்த 3 அண்டங்காய்க்கும் அடிக்க போறேன் பாரு. ஒன்னாரு விட்டு ரோசா ஃப்ளவரே ராசகுமாரி ஆசை கிளியே. ஒயிட்டி, ஹேண்ட் கிரைண்டர்ல அப்படி என்னத்தை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற? இட்லிக்கு உளுந்து உடைச்சிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல வர வர ரொம்ப வன்முறை ஜாஸ்தியா போச்சு. உளுந்த உடைக்கிறேன்றான், தோசையை சுடுறேன்றான், கொத்து புரோட்டாங்கிறான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இந்த ஊர்ல தான் இட்லி பொங்கல் பூரி வடை இதையே சாப்பிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்ன சொல்ல வந்த? சொல்ல வரல ஒயிட்டி, என்னோட இதயத்துல இருக்கிறத சிம்பாலிக்கா உன்கிட்ட காட்ட வந்தேன். அறிவு இருக்காயா உனக்கு? குச்சி எப்படி நீட்டுற? கண்ணகில குத்தினா என்ன ஆறுது? இல்ல ஒயிட்டி, இது டாப்ல ஒண்ணு இருந்துச்சு, அது எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அதுல போட்டு அரைச்சது அதுக்கு வலிக்கும். உளுந்தையும் என் உள்ளத்தையும் ஒன்னா போட்டு அரைக்கிறாளே, எங்க போச்சு அந்த காதல் ரோஜா? யாரோ ஒருத்தன் சதி பண்றான். Who is the black sheep? என்னது நீ காலையில இருந்து தப்பு தப்பா நடக்குது? டாப்ல இருக்கிற மாதிரி இருக்குது, காணாம போயிருது. ஓப்பனா இருக்கிற மாதிரி இருக்குது, மூஞ்சி தெரியுது, டப்புன்னு க்ளோஸ் ஆகி போயிருது. ஒண்ணும் இல்லையே, எதுவுமே புரியலையே, டென்ஷனா இருக்குதே. நான் இங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே எல்லா பயலுக்கும் துளுருட்டு போயிருக்குமே. ஆமா, அவன் ஏன் இங்க வந்துட்டு போறான்? நீ ஒண்ணும் கவலைப்படாத, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்ப வந்துட்டு போறானே அந்த கேனப்பைய, அவன் டசு புசு கிஸ்ன்னு சொல்லி அவனை மடக்க பாக்குறான். நீ அதுக்கெல்லாம் அசமடங்கிறாளா? படைய செய்ய பேரை சொல்லிக்கிட்டு ஒரு முக்கா கிழம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதே, அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு ராத்திரி அவன் பொண்டாட்டி அவன் கூட வாழ்ந்தாளா? கொல்லாம கொல்லாம ஓடிட்டா. அப்புறம் இஷ்டம். அப்படியே நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டாலும் நீ 2ஆம் தரம். அது மூஞ்சா, அது அழுவுன பலாப்பழம். வாஸ்தவம். நொறுங்கி போன அப்பளம் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வவ்வாலாட்டம் வாய வச்சுக்கிட்டு அலையிறானே அந்த எடுபடி, அவனையும் நம்பாத. இந்த மாதிரி நேரத்துலதான் மாப்பிள்ளைய மனசுல வச்சுக்கணும். புரியல? பொறுமை. நான் ஒண்ணும் இவனுங்கள மாதிரி கிடையாது. நாக்குல சனி இருக்கிறவன பாத்துருக்கிறியா? இவன் தான் இது. என்னோட எஃபெக்ட நாளைக்கு பாரு. இன்னைக்கு பார்க்க முடியாதா? என்னங்க கூப்பிடுறேன்ல, இங்க வாங்க. என்ன? கிட்ட வாங்க. சரி கொடு. நான் உன்னை அது கூப்பிடல, கிட்ட வாங்கண்ணா. என்ன மறைக்கிறீங்க? இது உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றதா?
வரும்போது மறக்காம வாங்கிட்டு வாங்க போங்க. ஐயா என்ன வேணுங்கய்யா? இது வேணும். பொம்மை எல்லாம் விக்கிறதுக்கு இல்லைங்கய்யா. அதுல மாட்டி இருக்குல்ல அது. சைஸ் என்னையா? பரவாயில்லையா, இருக்கிற எல்லா சைஸையும் அனுப்பிக்கிறேன். அம்மாவுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மத்ததை திருப்பி அனுப்பிச்சிருங்க. அந்த படம் எல்லாம் தெரியாம பேக் பண்ணுங்க. சரிங்க. ஐயா என்னங்கய்யா பண்டல் இவ்வளவு பெருசா இருக்குது? இதுவும் உனக்கு தேவையில்லை. ஷேர் உட்காரு. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். வேலு தொல்லை தாங்க முடியாம தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். தேங்க்ஸ்யா. டேய் அது பால் வேடா. இதுக்கு இவ்வளவு? எல்லாரும் கொடுக்கறதா. ஏறு உட்காரு. ஐயானா ஐயாவா? என்ன தாராள மனசு. நீங்க வாங்கின பால் எனக்கு ஒரு டவுட். அதை செஞ்சது எருவு பால்லையா பசு பால்லையா? கழுத பால்ல. ஃபாரின்ல இதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சான். இன்னும் தமிழ்நாட்டுல கையாலே எங்கடா? வெளியே வில்லேஜ்காரங்களோட பேசிங். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ள வர்றீங்க. See you. மம்மி ஐயா இது வரைக்கும் எப்பவாவது உனக்கு அல்வா வாங்கி கொடுத்திருக்காரா? இல்லையே. நேத்து வந்த பொண்டாட்டிக்கு அல்வா பூனை அமர்க்கலப்படுத்துறாரு. அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இருக்கட்டும், பெத்த தாய் உன்னை ஆஃப் பண்ணிட்டாரு. என் மனசு கேட்கல, அதனாலதான் உனக்கு பால் அல்வா வாங்கி வந்திருக்கேன். சாப்பிடு, ஜாலியாரு, என்ஜாய். See you. தூக்கி வைங்கடா. ஹாய் அங்கிள், யூ வாண்ட் அல்வா? வேண்டாம். பால் அல்வா? அப்ப கொடு. ஹாய் உழைப்பாளி, கேட்ச் இட். ஹாய் தொழிலாளி, கேட்ச் இட். உங்களுக்கெல்லாம் உதவி செய்யறவன் தான் மனிதன். கோல்டான கைகள் புண்ணாகலாம். வெயிட்டி யூஸ்லெஸ் பாத்திரம். டோன்ட் டாக். இதெல்லாம் நீ பாக்குற ஒர்க்கா? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? இதோ பார், உனக்கா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அல்வா, மில்க் அல்வா. நான் வாங்கிக்க. மத்தவங்களுக்கு 1 பாக்கெட், ஆனா உனக்கு 2 பாக்கெட். வாங்கி பார், பிரிச்சு பார், அப்புறம் பாரு பத்தலைன்னு சொல்லுவேன். வாங்கிக்கோ. See you miss. இந்த கிஸ். L for lion. M for milk அல்வா. என்ன அண்ணி, பெரிய பெரிய IAS IPS ஆபீசர்களை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கீங்க போல தெரியுது. இத பாத்தீங்களா, மில்க் அல்வா. ஐயா தான் வாங்கி கொடுத்து வீட்டுல கொண்டாந்து வைக்க சொன்னாரு. நான் எடுத்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் யாருக்கு வேணாலும் கொடுங்க, எவ்வளவு வேணாலும் கொடுங்க. நீங்களும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா ஐயாவுக்கு கொடுங்க. மே ஐ கோ? Go. அப்படியே என்னுடைய பங்கையும் கொடுத்துட்டீங்கன்னா போயிருவேன். தேங்க்யூ. இன்னைக்கு படிச்சது போதும், வீட்டுக்கு போய் ஹல்வா சாப்பிடுங்க. என்ன? சரி டீச்சர். நாளைக்கு மறக்காம வந்துருங்க. போயிட்டு வாங்க. அல்வா அல்வா டொண்டொண்டொண்டொண்டொண்டொங் மில்க் அல்வா. ஹாய் மம்மி. என்ன முறைக்கிற? மேனர்ஸ் தெரியாது? அல்வா தின்னியே, ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? போடா துப்பு கெட்ட பயல. அல்வாவையும் தின்று விட்டு அடித்து விட்டா போகிறாய். போ மம்மி போ. நன்றி கெட்ட உலகமடா கோபரா, நன்றி கெட்ட உலகம். அங்கிள், வயசாயிட்டாலே எல்லாருக்கும் புத்தி தடுமாறி போயிடுது. யாருமே உங்களை மாதிரி ஸ்டெடியா இருக்கிறது இல்ல. பாருங்களேன், அல்வா வாங்கி கொடுத்ததுக்கு மம்மி என்ன அடிச்சுட்டு போகுது. மம்மி அடிச்சது தப்புதான். நான் தான் ஒன்னு அடிக்கிறேன். வாங்கிக்க. யோ, இந்த மாதிரி வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை கெட்டுடும். இன்னொரு தடவை இப்படி பண்ண ஐயா கிட்டே சொல்லிடுவேன். 10மா 10 வேற கேக்குற? வாங்கி கொடுத்ததே ஐயா தானே. வாங்கிட்டு வர சொன்னியே, சைஸ் என்னன்னு சொன்னியா? அங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இங்க மானமே போச்சு. நாகராஜ் கிட்ட ஏங்க இதெல்லாம் கொடுத்தமிச்சீங்க? அதுகிட்ட கொடுத்தமிச்சதுக்கு என் பொண்டாட்டி தான் கேட்டானே ஊர் பூரா போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்கலாம். என்னாச்சு? பின்ன என்னங்க, இது பால் அல்வான்னு அத்தையில இருந்து ஒருத்தர விடாம எல்லாருக்கும் கொடுத்துருச்சு நாகராஜ். பத்தாதுக்கு நானும் அதை பேச்சு கேட்டுக்கிட்டு டியூஷன் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து அமிச்சிட்டேன். இந்நேரம் அவங்க பிரிச்சிருப்பாங்க. ஐயோ, கொண்டா நீங்க வைக்கத்தானே சொன்னேன். அவன ஆடி வெள்ளிங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறேன். அடி வெள்ளிங்கிறது இதுதானா? என்ன வர்றவன் போறவன்லாம் அடிக்கிறான். ஒருவேளை அல்வா டேஸ்ட் சரியில்லையோ? ஓகே, நாமளே டேஸ்ட் பண்ணி பாத்துறலாம். உங்க சார் அன்னிட்டு இருக்குது என்னோடது. ஐயா ஐயா, ஏன் இப்ப என்ன அடிச்சீங்க? ஐயா, எல்லாரும் அடிக்கிற மாதிரி நீங்களும் அடிக்கிறீங்களா? ஏன் அடிச்சீங்க சொல்லுங்க ஐயா. நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிருக்க? எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் அல்வா வாங்குனீங்க. அதை நீங்க கொடுத்தானே நான் கொடுத்தானே, நானே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். ஐயா ஐயா அதை கொடுங்க ஐயா. ஐயா அது என் பங்கையா. ஐயா அதை கொடுங்க ஐயா. இது அல்வா இல்ல. அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? அல்வா இல்லையா? மத்தவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா அடிச்சா நீங்க டபுள் ஸ்ட்ராங்கா அடிக்கிறீங்க. அப்படி என்ன தாண்டா உள்ள வச்சு பேக் பண்ணீங்க? என்னுடைய பியூட்டியான ஒயிட்டி காதலை பத்தி என்ன நினைக்கிறா தெரியுமா? காதல்ங்கிறது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி. அதை எப்ப ஓபன் பண்றானுங்க, எப்ப க்ளோஸ் பண்றானுங்க, எப்ப தாலியோட அலையறானுங்க, எப்ப தாடியோட அலையறானுங்க, எப்ப அது திவால் ஆகும்னே தெரியலங்கிறான். ஆனா ரியலா அது அப்படி இல்ல. அது மட்டும் இல்ல, 2 அண்டங்காக்காய்ங்க அவளுக்காக எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கு. பட் உண்மையான காதல் எதுன்னு நான் தான் அவளுக்கு புரிய வைக்க போறேன்.
ஹாய் ஹாய் ஒயிட்டி மே கம் இன். நான் உள்ள வரலாங்களா? இப்ப வாங்க. ஐ பாவாடை டவுசர் மாதிரி கட்டி இருக்குது. சொல்லுங்க. ஒயிட்டி உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு மேட்டரை சொல்லணும்னு தட்டு தடுமாறி முட்டி அலைமூதி நொந்து நூலாகி அந்து அவலாகி செத்து சுண்ணாம்பாகி வந்திருக்கிறேன். அத இப்ப நான் சொல்லலைன்னா என்னால எப்பவுமே சொல்ல முடியாது. எஸ் இட் இஸ் நவ்வு ஆர் நெவர். சொல்லுங்க. சொல்லிடுவேன். ஆனா அதுல ஏதாவது பின்விளைவுகள் இருக்குமோன்னு தான் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. அப்ப ஆயுதத்தை கீழே போடுங்க. சக்சஸ். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஓ மை காட், அப்பதான் நான் ஆட்டுக்கிட்ட ஏமாத்தேன், இப்ப மாட்டுக்கிட்ட ஏமாற மாட்டேன். 1 செகண்ட். சிம்பாலிக்கா கொடுத்தேன். ஹாய், எனக்கு ரோசா பூ பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹாய், என்னண்ணா, நான் போயிட்டு வரேன். அண்ணாவா? நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்து விடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்து விடும். அண்ணா, கிடைக்காது கிடைக்காதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு கிடைச்சிருச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். உனக்கு யாரு மாப்பிள்ளை, உனக்கு யாரு பொண்ணு? நீங்க 2 பேரும் தான் கல்யாணம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியண்ணா. மனசார வாழ்த்துங்க. காதலிங்க தப்பில்லை. காதலிச்சவனை விட்டு ஏதாவது ஒரு கழுதை கல்யாணம் பண்ணிக்கங்க, அதுவும் தப்பில்லை. ஆனா காதலிச்சவனை மட்டும் அண்ணான்னு கூப்பிடாதீங்க, பர்டிகுலரா பெரிய அண்ணான்னு கூப்பிடாதீங்க. அது காதல் தோல்வியோட ரொம்ப அவமானமா இருக்கு. நாசமா போ.